5 வருஷ பீரியட்ல இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகள்ல தேர்தலையே தீர்மானிக்கிற மாபெரும் சக்தியாக வளர்ந்திருக்கு. இந்த தேர்தலோட சிறப்பு அம்சமே வந்து சோசியல் மீடியா தான். மெயின் மீடியா அது ஒன் சைடா இருக்குங்கிற ஒரு உணர்வு நிறைய வந்துருச்சு. ஆனால் சோசியல் மீடியா வந்து அனைவரும் தேடி போய் பார்க்கிற ஒரு ஊடகமாக மாறிடுச்சு. ரொம்ப சின்ன சின்ன மொழிகளுக்கும் யூடியூப் சேனல், மராட்டி யூடியூப் சேனல், அதே நேரத்தில் பெரிய மொழிகள் ஹிந்திக்கும் யூடியூப் சேனல், அப்புறம் நம்ம பிராந்திய மொழிகள் எல்லாத்துக்கும் யூடியூப் சேனல்கள், கணக்கு வழக்கிலே இல்லாத அளவுக்கு வந்து யூடியூப் சேனல்கள் இந்த தேர்தலை ஆக்கிரமிப்பு பண்ணுதுங்க. மோடி வந்து ஹிந்தி பெரிய ஆரட்டர் அப்படின்னா இன்னைய தேதிக்கு வந்துங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய ஆரட்டர், ராகுல் காந்தி பெரிய ஆரட்டர். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி எதையாவது ஒண்ணு செஞ்சு மிச்சம் இருக்கிற 6ஆம் கட்டம் 7ஆம் கட்ட தேர்தலில் அதிகபட்ச இடம் பிடிக்கணுங்கிறதா நோக்கமா இருக்கும். அதுக்கு பெரிய இடத்துல அமைஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டா எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கான செல்வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் இவர் வந்து பிரச்சாரத்துக்கு போவாரு. 5ஆம் கட்ட தேர்தல் முடியும் போது பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறதே 200க்கும் கீழே போயிருச்சு. இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இன்னைய தேதிக்கு வந்து 250க்கு மேல போயிருச்சு. வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசே ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள குறிப்பா இப்ப கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அபிஷியல் யூடியூப் சேனல்ஸ்ல வியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா முழுக்க ராகுல் காந்தி முதலாவதிடம், கெஜ்ரிவால் 2வது இடம், 3ஆம் இடத்தில் பிரதமர் மோடி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறது. பல கோடி பேர் தேடி பார்க்கிறார்கள். நேரடியாக அவங்க யூடியூப் சேனல்ஸ்க்கே போய் பார்க்கறது அப்படிங்கிறது அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மோடி தான் ஒரு நாளைக்கு 5 கூட்டம் வரைக்கும் பேசுறாரு அப்படின்னும் போதும் கூட வருகிறது என்றால் மெயின் ஸ்ட்ரீம் கொடுக்காததை மக்கள் தேடி பார்க்கிறார்களா? சோசியல் மீடியா டிசைட் பண்ணதா? அதைவா இந்த தேர்தலோட சிறப்பு அம்சமே வந்து சோசியல் மீடியா தான். இன்னும் சொல்ல போனா முதல்ல வந்து இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேர்தல்னு முதல்ல வர்ணிச்சிட்டு இருந்தாங்க. ஏஐ எலெக்ஷன் ஆஃப் ஏஐ, மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். இப்படி இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா இது உண்மையிலேயே எலெக்ஷன் ஆஃப் சோசியல் மீடியா தான். சிம்பிள் ரீசன், அந்த மெயின் மீடியா அது ஒன் சைடா இருக்குங்கிற ஒரு உணர்வு நிறைய வந்துருச்சு. மெயின் மீடியாவில் நம்ம தேடுற விஷயம் இல்லைங்கிற உணர்வு வந்துருச்சு. மெயின் மீடியா இருக்குது, நான் அதை இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் சோசியல் மீடியா வந்து அனைவரும் தேடி போய் பார்க்கிற ஒரு ஊடகமாக மாறிடுச்சு. ஒன்று. இன்னொன்று, இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சிங்காரிப்பு நிலைய அந்த உதாரணமே மெயின் மீடியாவுக்கு நீங்க எவ்வளவுதான் அதை வந்து ப்ரொமோட்டே பண்ணா கூட அது பெரிய அளவுக்கு போய் சேராது. ஆனா சோசியல் மீடியாங்கும் போது அதோட மிகப்பெரிய வசதி அந்த ஷேருங்கிற வசதி தான். அதை நம்ம இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியுது என்று வரும்போது அது ஒருவர் வந்து 5 பேருக்கு அனுப்பி அந்த 5 பேர் மீண்டும் 5 பேருக்கு அனுப்பி அப்படியே அது வந்து பன்மடங்கு பெருகுது. ஹிந்தி அப்படின்னு வரும்போது அது பல மாநிலங்கள்ல பெரும்பான்மையானவர் பேசக்கூடிய ஒரு மொழியா மாறிடுது. ஸோ நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ல ஒரு 1 லட்சம் ஹிட்டு, 1 லட்சம் வியூஸ் அப்படின்னு நம்ம வச்சோம்னா அதுவே நம்ம ஹிந்தியில பேசியிருந்தா அப்படியே 10ஆல் நீங்க பெருக்கிக்கலாம். காரணம் அந்த மொழி. தெலுங்கு அப்படிதான் இருக்கு. தெலுங்கு யூடியூப் சேனல்ஸ் நான் பார்த்தேன், அதுலயும் அப்படிதான் இருக்குங்க. ஹிந்தி நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிடுறேன். அதே மாதிரி வந்து குஜராத்தியும் பார்த்தேன். லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனா அந்த எமோஷன்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி வந்து ரொம்ப சின்ன சின்ன மொழிகளுக்கும் யூடியூப் சேனல், மராட்டி யூடியூப் சேனல், அதே நேரத்தில் பெரிய மொழிகள் ஹிந்திக்கும் யூடியூப் சேனல், அதே நேரத்தில் உலகளாவிய ஆங்கிலத்துக்கும் யூடியூப் சேனல்கள், அப்புறம் நம்ம பிராந்திய மொழிகள் எல்லாத்துக்கும் யூடியூப் சேனல்கள். அது கணக்கு வழக்கிலே இல்லாத அளவுக்கு வந்து யூடியூப் சேனல்கள் இந்த தேர்தலை ஆக்கிரமிப்பு பண்ணுதுங்க. ஒரு காலத்துல வந்து வலதுசாரி யூடியூப் சேனல்கள் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? 2019 யூடியூப் சேனலோட மறுமலர்ச்சி காலம்னு சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வலதுசாரி யூடியூப் சேனல் தான். தமிழ்லேயே நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா தமிழ்லேயே யூடியூப் சேனல் வந்து வலதுசாரி யூடியூப் சேனலுக்கு ஒரு இது இருந்துச்சு. ரஜினிகாந்த் கூட எந்த டெக்னாலஜி எந்த ஊடகம்னாலும் முதல்ல அவங்க தான் கைப்பற்றக்கூடிய இடத்துல இருந்து தொடங்குவாங்க. எப்போதுமே அப்படித்தானே. என்ன காரணம்னா அந்த அதோட கிராஸ் செக்ஷனே அப்படியான ஒரு இதுதானே. இப்ப எங்க காலத்துல பத்திரிக்கைங்க, ஆனா பத்திரிகையில எங்களுக்கு முன்னாடி ஜாம்பவான்களா திகழ்ந்தது யாரு? ஜாம்பவானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடம். அது மட்டும் இல்ல, அவங்க வலதுசாரி தான். எப்போதுமே அவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் எழுதுவாங்க அந்த பத்திரிகைகள் எல்லாமே. நம்ம எதெல்லாம் வந்து நம்மளோட உயிர் கொள்கை நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா இருப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் வந்துதான் அதை மாத்தணும். நாங்க வரும்போது ஒருவரோட வெற்றி பலரையும் ஊக்குவிச்சது. என்னோட வெற்றி என்பது ஏராளமான பத்திரிகைகளுக்கு வழிவகுத்தது. இப்ப அதே மாதிரி ஏதோ ஒரு யூடியூப் சேனலோட வெற்றி ஏராளமான யூடியூப் சேனல்களுக்கு வழி விட்டுருக்கோம்.
நமக்கு அந்த மூலம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது இப்போ கஷ்டமா இருக்கும். ஆனா இது பல்கி பெருகிய விதம் இதுதான் நான் நினைக்கிறேன். 2019ங்க நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் ஒரே ஒரு யூடியூப் சேனலுக்கு மட்டும்தான் வந்து அந்த தேர்தலுக்கு வந்து பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப குறைந்த எண்ணிக்கையிலான பேட்டி தான். ஆனா அந்த இன்னும் சொல்ல போனா நேரமே இருக்காது. ஒரு மெயின் மீடியால போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க அந்த ஆபீஸுக்கு வர சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு ஏதாவது ஒரு ரூம்ல பேட்டி கொடுப்பேன். இப்படிதான் 2019 தேர்தல் களம் இருந்துச்சு. 2020 2021 போகும்போது 2021 மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஸ்தாரம் ஆயிடுச்சு. அப்போ யூடியூப் சேனல்ல நம்ம வந்து நமக்கான சில விஷயங்கள் நம்ம நேரடியா எப்படி பேச முடியுதுன்னா, என்னதான் நீங்க மெயின் மீடியாவுக்கு போனீங்கன்னாலும் டைம் லிமிட்டட். 4 பேர் 5 பேர் ஷேர் பண்ணும்போது அவங்கவுங்க கருத்தை சொல்லணும். அப்புறம் கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஏன்னா எதிர்கட்சி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அவன் பதில் சொல்லி ஆகணும். யூடியூப் சேனல் அப்படி இல்லை. யூடியூப் சேனல் வந்து 1 to 1. ஸோ நம்ம கருத்து என்னவோ அதை நமக்கு தரப்பட்ட நேர அளவுக்குள்ள முழுமையா சொல்லி முடிச்சிடலாம். சில நேரங்கள் நம்ம பேசும்போது பல பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரும். அதெல்லாம் நமக்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. இப்படியே பல்கி பெருகி 5 வருஷ பீரியட்ல இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகள்ல தேர்தலையே தீர்மானிக்கிற மாபெரும் சக்தியாக வளர்ந்துருக்கு. மைனஸ் பாயிண்ட்கள் இருக்கு, நான் அதை இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாத்துலயும் அந்த மைனஸ் பாயிண்ட் வரதான் செய்யும். எல்லா டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்லையும் சரி, எல்லா ஊடகங்கள்லயும் மைனஸ் பாயிண்ட் வரும். பத்திரிகைகள் பெரிய அளவுக்கு வரும்போதும் கூட இதே மைனஸ் பாயிண்ட்கள் எங்க பேர்லயும் இதே குற்றச்சாட்டுகள் வந்ததுதான். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனா காலப்போக்கில் மக்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ண பழகிடுவாங்க. எது உண்மை, எது பொய், எதை நம்பலாம், எதை நம்பக்கூடாதுன்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அதான் பெஸ்ட் டெமோக்ரஸி. நீங்க லீவ் இட் டு தி பீப்புள். ஜனங்கள்கிட்ட விடுங்கப்பா. நீங்களே ஏன் முடிவு பண்றீங்க? ஜனங்கள்கிட்ட விடுங்க, அவங்க முடிவு பண்ணிட்டு போறாங்க. எம்ஜிஆர் அடிக்கடி சொல்றது அதான், பதிலே சொல்ல மாட்டார். யாராவது குற்றச்சாட்டு வச்சா அதை மக்கள் பார்த்துக் கொள்வாரு. அவ்வளவுதான், சிம்பிளான பதில் தான் அது. உண்மை தானே அது. அல்டிமேட்டா அவங்க தானே ஓட்டு போட போறாங்க. மக்கள் பார்த்துக் கொள்வார்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்மளும் வந்து மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் சொல்லிக்கிற தாரக மந்திரம். சட்டமன்றத்துல கெஜ்ரிவாலுக்கு போடுகிறவர்கள் தான் நாடாளுமன்றத்துல பாஜகவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஷேர்டு ஓட் பேங்க். இன்னைக்கு கிட்டத்தட்ட கெஜ்ரிவால் அவருடைய வரலாற்றிலேயே அது முதல் முறையாக இருக்கலாம். பாஜக வந்தால் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்துன்னு இடஒதுக்கீடு குறித்து அவர் பேசி இருக்கிறார். வழக்கமா அவர் அதெல்லாம் டச் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற. ஏன்னா அவர் ஓட் பேங்க் கிடையாது அது. அதாவதுங்க, பஞ்சாப் நான் பணியாற்றிய இடம். பஞ்சாப்ல வந்து சீக்கியர்கள், நான் சீக்கில், அதே நேரத்தில் அப்பர் கிளாஸ், அதாவது பனியாஸ் வியாபாரிகள். முதல்ல நான் 76 காலகட்டத்தில் போகும்போதே அவன் வந்து நீங்க முஸ்லீமா பனியாவான்லாம் கேள்வி கேட்பாங்க. நம்மளை நம்ப மாட்டாங்க சீக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, நம்மளாம் அவங்க வந்து கொஞ்சம் உழைப்பாளிக, ஆனா எளிமையானவங்க. ஸோ நம்ம அவங்கள ஏமாத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம், அக்ரேரியன் மைண்ட் செட்டு. அப்ப அந்த அக்ரேரியன் மைண்ட் செட்ல எந்த காலகட்டத்திலுமே வந்து சீக் வந்து அவங்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஸோ அந்த இதுக்குள்ள அவங்க போனதே கிடையாது. ஆனா அவங்க எப்போதுமே எதை பத்தி கவலைப்படுவாங்கன்னா, சப்போர்ட் பிரைஸு, ஃபார்மர்ஸுக்கான, விவசாயிகளுக்கான சலுகைகள், பெரிய லேண்ட் ஹோல்டிங். டிராக்டர்ல சினிமா பார்க்க வருவாங்க 76ல. என்டையர் ஃபேமிலியும் வந்து மட்கார்டன்லாம் உட்காந்துட்டு டிராக்டர்ல சினிமா பார்க்க வருவாங்க. பெரிய தியேட்டருக்கு நீங்க போனீங்கன்னா ஏராளமா கார் நிற்கிற மாதிரி டிராக்டர் நிற்கும். இல்லைன்னா ராணுவத்துல பணியாற்றுவாங்க. பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், நீங்க பழைய ஹாக்கி டீம் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீக்கு இது தலைமுடியை வந்து முடிச்சு போட்டு அவங்க ஆடிட்டு இருப்பாங்க, பவர்ஃபுல்லா ஆடுவாங்க. அப்படியான ஒரு ஏரியா. அந்த ஏரியால வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வெற்றி பெற்றது போன சட்டமன்ற தேர்தலில். இதே மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? என் உயிருக்கே ஆபத்து, என்னை வந்து உயிரோடு திருப்பி அனுப்பிய பஞ்சாப் அரசுக்கு நன்றி. அவ்வளவு சென்டிமெண்ட் பிளே எல்லாம் பண்ணாரு. பிரயோஜனமே இல்லை. அப்போ இடஒதுக்கீடு இல்லை, நம்ம பேசுற சமூக நீதி, இந்த மாதிரியான ஓட்டு வங்கி இல்லாத ஆம் ஆத்மி பார்ட்டி வேறொரு ஓட்டு வங்கியை குறிவைத்து, அதுவும் சீக்கியர்களுக்கான கட்சி அகாலிதளம் தனியா இருக்கும்போது, சிறுபான்மை அகாலிதள் எஸ்ஏடி தனியா இருக்கும்போது, பிற ஓட்டு வங்கியெல்லாம் குறி வச்சு பணியாற்றி பஞ்சாப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஆட்சியை பிடிச்சாச்சு. ஹரியானால இனிமேல் தான் அவங்க வரணும். தேசிய கட்சியாக இருந்தாலும் வேற மாநிலங்கள்லாம் இனிமேல் தான் அவங்க பெரிய அளவுக்கு முத்திரை பதிக்கணும். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான அவரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அல்லது அவரை பற்றிய மிகப்பெரிய அறிமுகம், அரசியல் அறிமுகம், இது எல்லாம் இந்தியா பூரா வந்துருச்சு. அப்போ ஒரு அரசியல் தவறு, பிஜேபி செய்யற அரசியல் தவறு இன்னொரு புதிய தலைவரை உருவாக்கி இருக்கு. இவருடைய எதிர்காலத்துல இவர் வந்து ராகுல் காந்திக்கு
கூட வந்து ஒரு பிரச்சனையாக மாறலாம். நான் அதை அப்பப்ப அதை நோட் பண்ணிட்டே வருவாங்க. தமிழ்நாடு அரசியல்ல பல பல இளந்தலைவர்கள் உருவாக்குனதே வந்து அந்தந்த காலகட்டத்தில் இருந்த பெரிய அரசியல் தலைவர் செய்த தவறு தான். அவங்க உருவாகி வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்களே சவாலா நிற்பாங்க. ஆனா இன்றைய தேதிக்கு வந்து மோடி நீடிக்க கூடாது, மோடி 3.0 கிடையாதுங்கிற ஒரு வெர்ஷன்ல ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் ரீதியாக அவரோட பங்களிப்பு பயன்பட்டால் அது போதும். உதாரணமா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ற அவரோட கேரண்டி எல்லாமே நேஷனல் கேரண்டி. அதை சொல்வதற்கான அந்த அளவுக்கான தேசிய பிரசன்ஸ், நேஷனல் பிரசன்ஸ் ஆம் ஆத்மிக்கு இருக்கானா இல்ல. ஆனா அவர் வந்து அனைவருக்குமான இலவச மின்சாரம் பத்தி பேசுறாரு. நாளைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிச்சா அனைவருக்குமான இலவச மின்சாரங்கிற ஆம் ஆத்மி பார்ட்டியோட கேரண்டி அவங்க எப்படி கொண்டு வர போறாங்க? இதெல்லாம் கேள்விக்குறி. ஆனா எல்லா தலைவர்களுமே அதுல இப்ப சைலண்டா இருக்கனால பாருங்க, இந்தியா கூட்டணியோட எந்த தலைவரும், இந்தியா கூட்டணிக்கு நாங்க வெளியில இருந்தா ஆதரவுன்னு சொல்ற மமதா உட்பட இந்த இதுக்குள்ள வரவே மாட்டேன்றாங்க. என்ன காரணம்னா இப்ப எல்லாருமே யுனைடடா மோடி 3.0 இல்ல, அவ்வளவுதான். அதை முதல்ல அதை டிசைட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு மத்ததெல்லாம் பார்ப்போம். மோடி பிரதமராக வேண்டுமா வேண்டாமா, இதான் தேர்தல் கேள்வி. மோடி பிரதமராக போறதில்லை, மோடி பிரதமர் கிடையாது, இதோட முடிங்க. அதுக்கு பிறகு 2024 அஜெண்டாவை வேற மாதிரி பார்ப்போம். இப்படிங்கிற ஒரு மைண்ட்ல ஓடுது. ரொம்ப விசித்திரமான ஒரு தேர்தல். ஆனா இது 77 உதாரணம் தான். 77 உதாரணத்துல இப்படி இதே தான், சேம் திங். இந்திரா வேண்டாம், அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்ப்போம். யுனைட்டிங் சக்தியா இருந்தது அப்ப ஜெயபிரகாஷ் நாராயணன். அப்படியா இப்ப ஒரே சின்னத்துல போட்டிட்டாங்க. ஒரே சின்னம், ஒரே பேனர், ஜனதாங்கிற ஒரே பேனர். இப்போ இந்தியா கூட்டணிங்கிற பதாகை வந்து சொல்லப்படுதே தவிர அது இந்தியா முழுவதும் இல்ல. ஒரே சின்னம் கிடையாது, எல்லாருமே தனித்தனி சின்னம், தனித்தனி கட்சி ஐடென்டிட்டி மெயின்டைன் பண்றாங்க. அப்ப ஐடென்டிட்டியும் விட்டுட்டு ஜனதாக்குள்ள எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. ஆனா ஜேபி மாதிரியான ஒரு பெரிய நேஷனல் ஃபிகர், இதே பீகார், இதே ஏரியாக்கள் தாங்க அவரோட பிரசன்ஸ் இருந்தது. எல்லாமே தமிழ்நாடு தழுவிய தலைவர் கிடையாது அவர், ஜேபி கிடையாது. ஆனா எல்லாருக்கும் தெரியும் நேஷனல் பிரசன்ஸ் இருந்துச்சு. அப்போ ஒருவர் பிரதமராக இல்லை, இனி வர முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நோக்கி இது போயிருச்சு. எல்லா சர்வேக்களையும் பார்க்கும் போதுமே அந்த 5ஆம் கட்ட தேர்தல் இப்ப கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிருந்து வைங்க. அப்ப 5ஆம் கட்ட தேர்தல் முடியும் போது பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறதே 200க்கும் கீழே போயிருச்சு. இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இன்னைய தேதிக்கு வந்து 250க்கு மேல போயிருச்சு. அப்போ ஆல் சர்டன் திங், தேர்தல் அட்டவணை வெளியிடுவதற்கு முன்பு தேர்தல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தாங்க நடக்க, மோடி தாங்க அடுத்த பிரதமர், பிஜேபி தான் வந்து ஜெயிக்க போகுது, இதுல என்ன சந்தேகம், இப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனா இப்ப எப்படி பேசுறாங்க, அது கஷ்டங்க. பிஜேபி தீவிர ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் தனிப்பெருங்கட்சியா வந்து அந்த மெஜாரிட்டிக்கு வந்துருவோம்ல அப்படின்றாங்க. அப்படியே மெஜாரிட்டி வராட்டாலும் என்டிஏ மெஜாரிட்டிக்கு வந்துரும்லன்றாங்க. இதெல்லாம் 370 400ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப இந்த ரேஞ்சுக்கு மாறி வந்துட்டாங்க. அப்போ இது பிராக்டிகலா இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி எதையாவது ஒண்ணு செஞ்சு மிச்சம் இருக்கிற 6ஆம் கட்டம் 7ஆம் கட்ட தேர்தல்ல அதிகபட்ச இடம் பிடிக்கணுங்கிறதா நோக்கமா இருக்கும். அதுக்கு பெரிய இடைஞ்சலா அமைஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டா எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கான செல்வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் இவர் வந்து பிரச்சாரத்துக்கு போவாரு. அவருக்கு தென் மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிகபட்சமா ஜார்க்கண்டுக்கு வேணா போகலாம், ஜார்க்கண்ட்ல கொஞ்சம் தொகுதிகள் மிச்சம் இருக்கும், அதுக்கு வேணா போகலாம். மற்றபடி பெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா சரியான இடத்துல வேட்டு வைப்பார்னா எதுன்னா இதே உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, இங்க எல்லாம் சரியான வேட்டு வைப்பார். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அவரு மோடியை விடவே இன்னும் நவரசத்தோடு டெலிவர் பண்ணக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறது பேக் ஃபயர். அதாவது மோடி வந்து ஹிந்தி பெரிய ஆரட்டர் அப்படின்னா இன்னைய தேதிக்கு வந்துங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய ஆரட்டர், ராகுல் காந்தி பெரிய ஆரட்டர். நான் அவரோட ஒரிசா மாநிலத்துல அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தேங்க. மிகப்பெரிய அளவுக்கு கிரௌட கம்யூனிகேட் பண்றாரு, கிரௌட வந்து புல் பண்றாரு. அம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதை விட வந்து அவர் ஒரு ரேபரேலி தொகுதியில ஒரு சிகிச்சைங்காரிப்பு நிலையத்துக்கு போய் அவரோட பியர்டை வந்து அவர் ஷேப் பண்றாரு. அந்த வீடியோலாம் சரியான வீடியோ அது. அப்போ அந்த எந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக அணுகுறாங்கன்னு பாருங்க. அப்ப அவன்கிட்ட பேசுறது, அவன் சாதாரண சலூன் மாதிரி தான் தெரியுது. அது பெரிய பாஷ் சலூன்லாம் இல்லை. அந்த சலூன்ல ஒட்டப்பட்டிருக்க படங்கள்
இதே மாதிரி எனக்கு பேடு வருமானு கேட்கறது. இப்படி வந்து அவர் இன்னொரு பாணியில வந்து அவரோட இது போகுது. சோசியல் மீடியா பெரிய ஹெல்ப் பண்ணுதுங்க. இது முன்னாடி இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சம்பவம் நடந்திருந்தா வெகு மக்கள் கவனத்துக்கு வராமலே போயிருக்கும். இன்னைக்கு வந்து அது உடனடியாக எல்லார் கவனத்துக்கும் போய் சேருது. அப்போ மோடி வந்து கிரவுட் லெவல்ல வந்து அவர் கீழே இறங்கி கம்யூனிகேட் பண்ண முடியல, அவருக்கும் ஜனங்களுக்குமான வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற உணர்வு வரும்போது அதை போக்கடிக்கிறதுக்கு தான் அவர் வந்து குருத்வாரால போய் சீக்கியர்களுக்கான உணவு சமைச்சு பரிமாறுறது, இந்த ரேஞ்சுக்கு அவரு போறாரு. ஜி என்னைக்கு என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியுமா அப்படின்னு அத ஒரு நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்த பிறகு அவருக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு அமித்ஷால இருந்து யோகில இருந்து அத்தனை பேரும் நகர்ந்திருக்கிறார்கள். ஜி அமித்ஷாவுக்காக தான் ஓட்டு கேட்கிறார், யோகி இருக்க மாட்டார் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்திலேயே போய் பற்ற வைத்திருக்கிறார் கெஜ்ரிவால். எப்படி பாக்குறீங்க சார்? கெஜ்ரிவால் மோடிக்கு ஒரு சவால் தான். இத்தனைக்கும் அவரே சொல்ற மாதிரி மொத்தம் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ஹரியானால ஒரே ஒரு தொகுதி தான். ஆக ஒரு மிஞ்சி போனா ஒரு 20-21 தொகுதி அவரோட வீச்சுங்கிறது. குஜராத்ல தேர்தல் முடிஞ்சு போச்சு, அதனால அந்த வீச்சை நம்ம பார்க்க முடியாது. பிற மாநிலங்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு ஓட்டு வங்கி கிடையாது. ஆனா இந்தியா முழுவதுக்கும் வந்து மோடியோட ஓட்டு வங்கிக்கு ஒரு பெரிய சவாலா அவர் மாறி இருக்கிறார். அடிப்படையிலேயே வந்துங்க 2019க்கு இதுக்குமான வித்தியாசத்தை இன்னமும் பிஜேபி உணரல. 2019 புல்வாமா தாக்குதல் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணியது. அதுல இறந்தவர்களோட உடல்களை எல்லாம் வந்து வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்கள் உடல்கள் அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டு ஒரு 1.5 மாசம் அது கேம்பெயின் மாதிரியே பண்ணாங்க. கேண்டில் லைட் விஜில், அப்புறம் புல்வாமாவுக்கு அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். புல்வாமா புஷ்வானம்னா அதுக்கு பிறகு சத்யபால் மாலிக் சொன்னார். ஆனா அதெல்லாம் தேர்தல்லாம் முடிஞ்சு 2-3 வருஷம் கழிச்சு. அப்ப அந்த மஸ்குலர் டெமோக்ரஸியில ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்துச்சு. அது எப்போதுமே அப்படிதான் இருக்குங்க, அதிரடியா. லால் பகதூர் சாஸ்திரி எங்க காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல நாங்க ரொம்ப, அவர் பிரதமர், ஆனா சோத்துல எல்லாம் அவரை பத்தி கட்டாபட்டான்னு எழுதி போடுவாங்க. அவரே வந்து அதே மஸ்குலர் டெமோக்ரஸி காட்டும் போது 66ல பெரிய ஹீரோவா மாறிட்டாரு. ஒரே வருஷம் தான், ஒரு வருஷம் கூட இல்லை, சில மாதங்கள் தான். இந்திரா காந்தி அம்மா 69 காங்கிரஸ் கட்சி பிளவு. 69 பிளவுக்கு பிறகு மெஜாரிட்டி இழந்துட்டாங்க. திமுக தான் மெஜாரிட்டி கொடுத்து 25 எம்பி வேணுமோ. ஆனா அந்த 70 பங்களாதேஷ், அப்புறம் 71 பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சது, இதுல ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இமேஜ்ல அதுக்கு பிறகு அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க 71 தேர்தல்ல. இது எப்போதுமே வந்து எல்லா நாடுகளையும் நீங்க இதை பார்க்கலாம். அமெரிக்க நாட்டில் கூட இதெல்லாமே எப்போதுமே நடக்கிற விஷயம் தாங்க. நீங்க பெரிய அளவுக்கான அமெரிக்க பழைய கைதிகள் வந்து வெளிநாட்டுல தீவிரவாதிகளால் பிடித்து வைக்கப்படும் போது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்துறது, ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து தாக்குதல் நடத்தியது, இதெல்லாம் வந்து அது ஒரு மஸ்குலர் டெமோக்ரஸி. அதுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் உண்டு. ஆனா அது இப்போ வந்து அந்த அட்ராக்ஷன் இல்லை, இந்தியாலையும் இல்லை, பிற நாடுகள்லையும் இல்லை. அப்படியான சூழ்நிலையில் இயல்பாகவே வந்து முதல்ல இருந்த என்னோட கணக்கு என்பது பழைய 303 அவங்களால அடைய முடியாதுங்கிறது தான். ஸோ குறைந்தபட்சம் 60-70 வந்து குறையணும் இயல்பாகவே. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதே இல்லாட்டாலும் அது குறைஞ்சிருக்கும். அந்த கைதுக்கெல்லாம் முன்பே என்னோட கணிப்பு அதுதான். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா எதிர்கட்சிகளை எல்லாம் அடக்கிறாங்க, எதிர்கட்சிகளை இல்லாமல் செய்வதன் மூலமாக வெற்றி பெற பார்க்கிறார்கள், இப்படிங்கிற ஒரு சித்திரம் வந்து விட்டது. எல்லாம் போக அப்புறம் ஹேமந்த் சோரன் அதுக்கு முன்னாடி நடந்த கைது, இந்த இப்போ வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியவே வந்து அவங்களே வந்து ஒன் ஆஃப் த அக்யூஸ்டா மாத்த போறோம்னு சொல்ல, அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. ஏன்னா பார்ட்டி வந்துங்க அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் தான், அது வந்து நிறுவனம் கிடையாது, கம்பெனி கிடையாது. இப்போ வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் டைரக்டர், சட்டவிரோத பண பரிமாற்றம், சலவை செய்தல், அப்ப கம்பெனி பொறுப்பு. ஆனா கம்பெனி வந்து பெர்சன், நம்ம லீகல் பெர்சனா கன்சிடர் பண்றோம் எப்போதுமே. ஆனா ஒரு கட்சி வந்து அதோட பதிவு என்பதே தேர்தல் ஆணையம் தான். அது வந்து அதிகபட்சமா ஒரு அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸா தான் வைக்க முடியும். அதாவது சிலர் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு. அதை எப்படி வந்து குற்றப்பத்திரிகைகளை சேர்க்க முடியும்? அப்படி சேர்த்தால் அந்த குற்றப்பத்திரிகை இல்லாம போயிருமே. இது எல்லாமே வந்து ஏன் செய்யறாங்க அப்படின்னா, அந்த தேர்தல் வெற்றி எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான முக்கியத்துவம் கூடுது. அது அந்த சிக்கலே அதுதான். நீங்க வந்து திருப்பி இப்போ ரப்பர் பந்துங்க, நீங்க அடிக்கிறீங்க,
அது உயர கிளம்பி வருது, வேகமா அடிக்கிறீங்க, பந்தை நீங்க அடக்க முடியுமா? பந்தும் நீங்களும் வந்து உண்மையிலே பொருத்தமா? இல்ல. ஆனா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா உங்க பலத்தையெல்லாம் கூட்டி அடிக்கிறீங்களோ அதை விட அது உயரமெல்லாம் எழும்பும். ரப்பர் பந்து வந்து உதாரணம் அண்ணா காலத்துல பயன்படுத்தப்பட்டதுங்க. அப்போ பந்துட்ட கோபம் கொள்ளக்கூடாது தம்பின்னு ஒரு தம்பிக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. பந்துட்ட கோபம் கொள்றது வேஸ்ட். அப்போ மோடி அவர்கள் இல்ல அமித்ஷா அவர்கள் அல்லது யோகி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு பெரிய எதிரியாக அவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான முக்கியத்துவம் கூட்டிட்டு போகுது. நாடு முழுவதும் தெரிந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார் அவரு. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பதில் சொல்ல சொல்ல பலவீனமாயிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய நீண்ட பத்திரிகை இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.